இங்க 1996 இருந்து அட்டேங்க அப்பா உண்மையிலே பெரிய சாதனை. சக்கரபாணிக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது, ஒட்டஞ்சத்திரம் மக்களுக்கு கைதட்டி வாழ்த்து சொல்லிருங்க. ஆடா பாவியா, தன்னை வருஷமா ஒரு 30 வருஷமா ஒரு முழு முட்டாள உட்கார வச்சு அதை அமைச்சர் ஆகிற அளவுக்கு கொண்டு வர வச்சு அந்த பெருமையே நமக்கு போதும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா நம்மளோட அறியாமை எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரு ஓட்டுங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அவர் வந்து உங்களுக்கு வீடு தேடி வந்து வணக்கம் போடுறாரு. ஏன் வணக்கம் போடுறாரு? தேர்தல் அப்படிங்கிற இடத்துல இல்லாம சக்கரபாணியை மறந்துருங்க. சக்கரபாணி மாதிரி 32 சக்கரபாணி இருக்காங்க இவங்க அமைச்சர்ல. அதனால ஒரு சக்கரபாணி பத்தி விட்டுருங்க. நீங்க தமிழ்நாடு முழுக்க எடுத்துங்க. சட்டமன்ற உறுப்பினர் 234 தொகுதியிலும் போட்டியிடுகிற திமுக அதிமுக வேட்பாளர்கள் உங்களை நோக்கி எப்ப வர்றாங்க? தேர்தல் அறிவிச்ச ஒண்ணுதான் வந்து வணக்கம் போடுறான். இப்ப அது ஒரு ட்விஸ்ட். வணக்கம் மட்டும் போடுறது கிடையாது. பொரோட்டா கடை பார்த்தா பொரோட்டா போடுறேன், எது பொரோட்டா கடை பார்த்தா பொரோட்டா போடுறேன். நல்ல வேலை வீட்டுல நம்மளால கழுவி விட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு வந்துடுறியா? ஏண்டா இதெல்லாம் நாங்க அதான் தனம் செஞ்சுட்டு எங்க வீட்லயும் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்துடுறாங்க. என்னென்ன பண்ண துவைச்சுக்கிட்டு இருந்தா அப்படியே துவைக்காங்க. அதுக்கு ஒரு போட்டோகிராஃபர் இப்ப ட்ரோன் விட்டு வேற எடுக்காங்க. அடேங்க அப்பா, அதை அப்படி ரசிச்சு எடுத்து வணக்கம் போட்டு கும்பிடு போட்டு துண்டு கீழே விழுந்தாலும் உங்களுக்கு எடுத்து அப்படியே வீடியோ எல்லாம் ரெடி பண்ணி எதுக்கு வர்றாங்க? ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னைக்காவது உங்களுக்கு வணக்கம் போட்டுருக்கானா?